கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த செந்தில் என்கிற அன்பு சகோதரருக்காக நம்ம செபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட காரியம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தூத்துக்குடியில் இருக்கிற அன்பு சகோதரர் செந்தில் சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறேன். தேவரீர் ஒரு விசை மனம் இறங்கி குடும்பத்தை ஆசீர்வதித்தருளுவீராக. நல்ல வேலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். சமாதானத்தை குலைக்க நினைக்கிற சத்துருவின் கிரியைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் அழிக்கப்படுவதாக. செய்கிறதற்காக நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லும்படி சொன்ன வார்த்தை, நீ ஏன் கலங்குகிறா? உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட உனக்கு துணையாய் இருக்கிறேன், ஏன் நீ கலங்குற? மார்க்கு 4வது அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு சீசர்களோடு பயணம் செய்கிறார். அந்த படகுல இயேசு பின்னணியத்தில் நல்ல நித்திரையாக இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த படகுல இயேசு இருக்கிறார். அந்த படகுல இயேசு பயணம் செய்கிறார். காற்று வீசுகிறது, கடல் பொங்குகிறது. சீசர்களுக்குள் ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு பாரம். ஐயோ, நாங்கள் அழிஞ்சு போயிடுவோமோ என்கிற கவலை. சீசர்கள் இயேசுவை எழுப்பி கேட்குறாங்க, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கவலை இல்லாமல் தூங்குறீங்க, நாங்கள் இங்கே கலக்கத்தில், பயத்தில், திகில்ல இருக்கிறோம். இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேட்ட கேள்வி, ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? நான் உங்க கூட இருக்கிறேன், கலங்காதீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கும் காற்று வீசுகிறதோ, கடல் பொங்குகிறதோ, வாழ்க்கை படகை முங்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கலங்காதே, கலங்காதே மகனே, கலங்காதே மனமே, நான் உன் கூட இருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. மனுஷங்க நான் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, நம்ம கலங்க மாட்டோம், ஆனால் நம்மளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனால் தேவன் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லுவார், நம்மளை அறியாமல் நம்ம கலங்கும். இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிற, நான் கலங்க மாட்டேன். உபாகமம் 31:8 நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். அன்பான தேவஜனமே, எது நிமித்தமாக கலக்கம், எது நிமித்தமாக பயம், எது நிமித்தமாக திகில், எது நிமித்தமாக வேதனை, அத்தனை இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, எத்தை குறித்து கலங்காத. யோவான் 14:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்களை கலங்க பண்ணுகிற சாத்தானுடைய கிரியைகளை தேவனாகிய கர்த்தர் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வாலிப மகளுக்குள்ள ஒரு கொடிய பிசாசு. அந்த பிசாசு ஊழியக்காரங்களாம் விரட்டியும் போகலை. நான் அப்போ வாலிப பையன். என்னுடைய வேலை ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட்டிகிட்டு வர்றது தான் என்னுடைய வேலை. ஊழியக்காரங்க வருவாங்க, அப்படியே ரிலீஃப் ஆயிரும். ஊழியக்காரங்க வாசலை விட்டு தாண்டி இருப்பாங்க, இந்த வாலிப மகள் சிரிக்க ஆரம்பித்து விடுவாள், ட்ரெஸ்ஸை கிழிக்க ஆரம்பித்து விடுவாள்.
ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார். முழு குடும்பத்திலும் கலக்கம். நிச்சயதார்த்தம் பண்ணியிருந்தாங்க, அது நின்று விட்டது. கல்யாணம் நின்று விட்டது. சொல்ல முடியாத அளவிற்கு கலக்கம். கடைசியில் அந்த பிசாசு சொன்னது, நான் மண்ணெண்ணெயை ஊற்றி இவளை தீயை கொளுத்தி கொன்னுருவேன். மண்ணெண்ணெய் எங்கே இருக்குன்னு கேட்டால், ஒவ்வொரு வீட்லேயும் மண்ணெண்ணெய்க்கின் கேனு எங்கே இருக்குதோ கரெக்டாக சொல்லுது. ஒரு பெரிய கலக்கம். ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஊழியக்காரங்களாம் வர்றதை விட்டுட்டு குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் அழகா அற்புதமாக அந்த பிசாசை அப்புறப்படுத்தினார். அந்த கலக்கம் மாறியது. இன்றைக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலையில் அந்த சகோதரியை கர்த்தர் அமர்த்தி இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் தேசத்தில். உங்களையும் கர்த்தர் உயர்த்துவா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத கலக்கங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான தேவையில்லாத கலக்கத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களை விட்டு இன்றைக்கு அப்புறப்படுத்த போகிறார். ஏன் நீங்கள் கலங்கணும்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், கலங்காத. சங்கீதம் 42:5, சங்கீதம் 53:5, இந்த 2 வசனத்தை வாசித்து பாருங்க. 42:5, 43:5. என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்தல், அவரிடத்திலிருந்து அற்புதம் வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களை கலங்க பண்ணுகிறது மனுஷனாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ரவுடியாக இருந்தாலும் சரி, யாராக இருக்கட்டும், கர்த்தர் அவர்களை கலங்க பண்ணுவார். உங்கள் கலக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை அப்படியே வேரோடு புடுங்கி தூக்கி எறிய போகிறார். இனி உங்கள் இருதயத்தில் கலக்கம் வருவது இல்லை. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் கலக்கங்களை எல்லாம் மாற்றி போட்டு. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களுடைய எல்லா கலக்கங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீ ஏன் கலங்குகிறா? நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? கலங்காதிருங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் கலக்கத்தோடு, வேதனையோடு, திகிலோடு, பயத்தோடு, கண்ணீரோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு இந்த ஆசீர்வாதமான குடும்பத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள், ஏன்னா அவருடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கம், பிசாசு கொண்டு வந்திருக்கிற தேவையில்லாத கலக்கம், குடும்பத்துக்குள்ள பிசாசு கொண்டு வந்திருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள், தொழிலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தர் நன்மையை செய்தருளும். செய்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, கலக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென், ஆமென்.